பிரைஸ் த லார்ட். இன்று நம்ம என்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் என்னால், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும், குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாகணும். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஜெப குறிப்பு. இன்று கிறிஸ்தவ குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒரே சண்டைகள் பிரிவினைகள் உண்டாகிறது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, மாமியார் மருமகள், மாமியார் மருமகன், மாமனார் மருமகள், அந்த மாதிரி நிறைய உறவுகளில் சண்டை ஏற்படுது. குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை. நாத்தனார் அப்புறம் அவங்க குடும்பத்தில் வந்த பெண்ணோட சண்டை, இந்த மாதிரி நிறைய சண்டைகள் குடும்பத்துக்குள்ள ஏற்படுது. ஸோ அதற்காக நம்ம இந்த சத்ருவை கட்டி நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். யோசுவா 24:15 சொல்லப்பட்டிருக்குது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 122:7 உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் உண்டாவதாகன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமன் 12:18 கூடுமானால் உங்களால் இயன்ற மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த சமாதானத்திற்காக குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகணும். குடும்பத்துக்குள்ள சண்டை இருந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வேலைகளை பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஆராதிக்க முடியாது. அது ஒரு பெரிய ஒரு கட்டாக இருக்கிறது. இந்த நாட்கள்ல கிறிஸ்தவ குடும்பத்துல முக்கியமா இந்த பிரிவினை ஆவி அதிகமாய் செயல்படுது. அதற்காக நம்ம இந்த நாட்கள்ல பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போறோம், கண்ணீரோடு ஜெபிக்க போறோம். நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். உங்க குடும்பத்துல ஏதாவது பிரிவினை சண்டை இருந்துச்சுன்னா அந்த நபரை அவங்களுக்கு நேராக கொண்டு வந்தாண்டர், எங்க குடும்பத்திலையும் இந்த சண்டை இருக்கு, இதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க நம்ம பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க போறோம். கட்டாயம் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை இந்த நாட்கள்ல நமக்கு உண்டு பண்ண அவர் வல்லவர் ஆயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அப்பா, எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் கொண்டு வாங்க ஏசப்பா. ஆண்டவரே, நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒரு உறவுகளுக்குள் பிரிவினை. ஆண்டவரே, அவங்கள பற்றி பேசி பல காரியங்கள்னால அப்பா வீடுகள் பிரிந்திருக்கிறதப்பா. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாத நிலைமை, ஒருத்தர் கூட ஒருத்தர் பேச முடியாத நிலைமை. ஒரே குடும்பம் தான், ஆனால் குடும்பத்துக்குள்ள பல பிரிவினைகள் இருக்கிறது ஏசப்பா. இந்த காரியத்திற்காக நம்ம கண்ணீரோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சத்ருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் மிதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க தான் ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லா அப்பா மன கசப்புகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கசப்பென்று வேரை நீங்க எடுத்து போடுங்க. மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற அந்த உறவை சீர்படுத்துங்க ஆண்டவரே. குடும்பத்துல ஒரு பெரிய பரலோகத்தின் அனுபவத்தை கொண்டு வாங்கப்பா. ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பை நீங்க காட்ட அப்பா, நீங்க எப்படி அப்பா எல்லாரையும் நேசித்தீங்களோ அதே போல ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க அப்பா நீங்க கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்கள்ல நீங்க கொண்டு வர போறதற்காக நன்றி. அந்த பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து வீட்டை விட்டு அகற்றுகிறோம் ஆண்டவரே. எல்லா வீட்டிலே சமாதானம் அப்பா ஒளியட்டும். எல்லார்கிட்டையும் அப்பா ஒரு ஐக்கியங்கள் எழும்பட்டும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபிக்கிற அனுபவங்களை நீங்க கொண்டு வாங்கப்பா. ஒரு பெரிய மாற்றத்தை குடும்பத்துல நீங்க கொண்டு வாங்க. சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, ஜெப சத்தம் எல்லார் வீட்டிலேயே கேட்பதாக. அன்றைய சண்டையின் சத்தம் அல்ல, ஜெப சத்தம் கேட்கப்படட்டும். அன்றைய அப்பா நீங்க கொண்டு வாங்கப்பா. எல்லா குழப்பங்களை எடுத்து போடுங்க, சமாதான இன்மை எடுத்து போடுங்க, சண்டைகளை எடுத்து போடுங்க, வைராக்கியங்களை எடுத்து போடுங்க, பிரிவினைகளை எடுத்து போடுங்கப்பா. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கட்டாயம் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு இதற்கு பதில் தர அவர் வல்லவராயிருக்கிறார். Have a nice day. Thank you.